அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம வாழ்க்கையில நமக்கு வர நிறைய இன்பத்திலையும் சரி, துன்பத்திலையும் சரி, கஷ்டத்திலையும் சரி, போராட்டத்திலையும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தால் நம்ம கூட நம்முடைய சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே நமக்கு துணையாக இருந்து நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் நம்மகிட்ட அட்வைஸ் நல்லது பண்ற மாதிரி நம்மளை பின்னாடி திட்டுவாங்க. அப்படி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அப்படி எத்தனை பேர் இருந்தாலும் நமக்கு தன்னம்பிக்கைன்னு ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு முன்னேறி வர முடியும். தன்னம்பிக்கையோட முயற்சி செய்தாதான் நம்ம வாழ்க்கையில இருந்து முன்னேறி வர முடியும். நம்ம இன்னைக்கு இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற குடும்பத்துல இந்த இடத்துல இன்னைக்கு இருக்கிறோம்னா அதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி அவர்களுடைய தன்னம்பிக்கை. தமிழ்நாடு சீரழிஞ்சிட்டு போயிட்டு இருக்க இந்த தமிழ்நாட்டு மக்களை நான் என்னால காப்பாற்ற முடியும், தமிழக மக்களுக்கு நம்மளால ஒரு நல்லது செய்ய முடியும், முதலமைச்சராகி கண்டிப்பா என்னால செய்ய முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இருந்ததுனாலதான் இன்னைக்கு அவர் தலைவரா இப்படி ஒரு கட்சியை ஆரம்பிச்சு நம்ம எல்லாரும் இங்க ஒன்று கூட சேர்த்து வச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் ஒரு விஷயத்தை எடுக்கும்போது உன் மீது வீசப்படும் தடை கற்களை படிக்கல்லாக மாற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தலைவரும் அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் ஒரு 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிற ஒரு காரு, ஒரு ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கிற ஒரு காரு சடன் பிரேக் ஆகி ஒரு லாரியோட இடையில கூட்டு வரும்போது சடன் பிரேக் ஆகி எப்படி நிற்குமோ அதே மாதிரி அவ்வளோ ஸ்பீடா நல்ல ஒரு இதுல போயிட்டு இருக்கிற நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு நம்மளுடைய கரூர் துயர பிரச்சனை ஒரு பெரிய தடைக்கல்லாம் இப்போ ஆண்டுட்டு இருக்கிற இந்த அரசாங்கம் மூலமா பெரிய தடைக்கல் கொடுத்துருச்சு. அதுல இருந்து நம்ம தலைவர் எப்படியாவது முயன்று முன்னேறி வர வேண்டும். அந்த தன்னம்பிக்கை கண்டிப்பா பல கட்சிகள் பல பேர் கொடுத்த அந்த தடை கற்களை படிக்கலாம் மாற்றி எப்படி நம்ம முயற்சி முன்னேறி வர முடியும்.